உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் தன்னுடைய திட்டத்தை வாசிச்சாரு. ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே இருக்கிற சுற்றுலா தலங்கள் கன்னியாகுமரி, சென்னை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அணைக்கட்டுகளில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி இந்த மாதிரி மலைவாச ஸ்தலங்கள் இந்த பகுதிகளில் டெவலப் பண்ணுறதுக்கு சுற்றுலா தலங்களில் உள்ள ஹோட்டல்கள், தமிழ்நாடு அரசு ஹோட்டல்களை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இன்னதான் நாங்கள் இப்படியெல்லாம் செய்ய போகிறோங்கிற ஒரு திட்ட அறிக்கையை நேற்று கொடுத்தார். நம்மளுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய சுற்றுலா தலங்களை விட்டுட்டு புதிதாக சுற்றுலா தலங்கள் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்காக ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடு, ஒரு மாற்றம் உங்களுக்கு மைண்டில் உதிக்கலையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. எத்தனையோ இடங்களை மாற்றி சூப்பராக கொண்டு வர முடியும். அதில் ஒரு மிகச்சிறந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி தமிழ்நாட்டோட மையம். ஒரே ஒரு குறை அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் கிடையாது, கடற்கரை கிடையாது. அந்த கடற்கரையில் கிடைக்கக்கூடிய அந்த ஃபன், அந்த இனிமை, அந்த சுகம், அது காவிரி ஓடுது. திருச்சியோடைய மைய பகுதியில் காவிரி ஓடுது. அந்த காவிரி ஆற்றை ஒரு கடற்கரைக்கு ஈடான ஒரு சுகமான இடமாக மாற்றத்திற்கான ஒரு திட்டத்தை அமைக்க முடியும். ஒன்றும் இல்லை, திருச்சி இந்த காவேரியில் இந்த பக்கம் கல்லணை, இந்த பக்கம் முக்கம்பு, இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் திருச்சி மையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஒரு 30 கிலோமீட்டர் ஓடுது. இந்த 30 கிலோமீட்டர் இரு பக்க கரைகளையும் தேம்ஸ் நதி போல, லண்டனில் ஓடுற தேம்ஸ் நதி போல கரையை சூப்பராக அமைச்சிட்டு இடையில ஓடுற நீர்ல பாத்தீங்கன்னா படகு வீடு, படகு சவாரி, படகுல ஹோட்டலு, மீதி அந்த நீர்ல என்னென்ன விளையாட்டுகள், சறுக்கல், ஸ்கீயிங், போட்டிங், டைவிங், நீச்சல், ஃபிஷிங், இந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் அந்த நீர் விளையாட்டுகளை அங்கே மக்களுக்கு அனுமதிக்கலாம். அதை இல்லாமல் காவேரியில் அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து நேராக உச்சி பிள்ளையார்களுக்கு ஒரு ரோப் கார் அமைக்கலாம். உச்சி பிள்ளையார் கோயில் இல்லாமல் அந்த காவேரியிலேருந்து நேராக குளிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ரோப் காரு, காவேரியிலேருந்து மறுபடியும் ஒரு அங்கே ராஜராஜேஸ்வரி கோயில், திருச்சியில் ஸ்ரீரங்கத்திலே இன்னொரு கோயில் இருக்குது, ராஜராஜேஸ்வரி கோயில், அந்த கோயிலுக்கு ரோப் காரு. அதே இந்த ரோப் காரெல்லாம் ஒரே கம்பெனியில் இணைச்சு இந்த ஒரு ஸ்தலத்தை மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற முடியும். இதுவரைக்கும் எத்தனையோ புரட்சியாளர்கள், புதுமையாளர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறாங்க. நாங்கள் பொற்கால ஆட்சி கொடுத்தோம்னாங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இந்த காவிரியை பற்றி சாக்கடையை கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் தயவு செய்து நிறுத்திட்டு மாற்றத்திற்கான முதல்வர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை யாராவது ஒருத்தர் திருச்சியை சேர்ந்தவர்கள் பார்த்தாங்கன்னா முதல்வருக்கு அனுப்புங்க, அவராவது நடைமுறைப்படுத்துறாரா பார்ப்போம். நன்றி உறவுகளை.